என் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப 2 பேர்ல ஒருத்தன் என்னை பார்த்து கேட்டான், அடுத்த மாசம் தானே உங்களுக்கு குட் ஃப்ரைடே வருதுன்னு கேட்டான். நான் சொன்னேன் ஆமா அப்படின்னு. கேட்டான், எதனால இது குட் ஃப்ரைடேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஏசு கிறிஸ்து அன்னைக்கு தான் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக மரித்தாரு, அதனாலதான் அது குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம் அப்படின்னு. அது உடனே அவன் கேட்டான், என்னடா உங்க கடவுள் இறந்துட்டாருங்கிறீங்க, அத குட் ஃப்ரைடேன்னு சொல்றீங்க. அவன் தெரியல இல்ல, பல பேருக்கு அது தெரியல. அவன் கேட்டவொடனே நான் இதை என்னோட வாய்ப்பை என்ன பண்ணிட்டேன், இது மூலியமா ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம வாய்ப்பை எதிர்பார்க்கிற ஆளு. ஏன்னா வாய்ப்பை பல தடவை மிஸ் பண்ணவேன் நான். யாருக்கு தெரியுமா வாய்ப்பினுடைய மதிப்பு தெரியும்? அதை இழந்தவனுக்கு. ஆமென். நான் பல தடவை இழந்திருக்கேன். பல தடவை இழந்திருக்கேன்னா என்கிட்ட வராமல்ல, என்கிட்ட வந்து என்னை தாண்டி போயிருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாருன்னா கண்ணு மூடிட்டு அவரை பத்தி சொல்லிருங்க. ஒரு விதைய போட்டுருங்க. அது இன்னைக்கு வரலன்னா கூட தெரியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது முளைச்சு வந்துடும். இந்த விதைய போடுறதுக்கு நான் இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுதான். இப்படி சொல்ல இப்படி போறேன், டக்குன்னு ஒருத்தவங்க வராங்க உள்ள. அவங்க வந்து ஒண்ணு பேசுறாங்க. சரி, அவங்க பேசி முடிக்கிட்டு என்ன பண்றேன், வெயிட் பண்றேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்றேன், சொல்ல போறேன், அடுத்த ஆள் வருது. இவங்க முடிச்சோடனே நான் இப்படி பேச போறேன், எனக்கு போன் வருது. இது எல்லாம் டப்புன்னு நடக்குது. போனை கட் பண்றேன், எங்க சார் என்ன கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியுது இவன் எதையோ சொல்ல வரான், ஆனா இத்தனை அது அவனை பார்த்து சலிச்சு போனான். என்னடா அடுத்தடுத்த ஆள் வந்துட்டே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, சோகமா ஒண்ணு சொல்லட்டுமா, அன்னைக்கு நான் வந்துட்டு அதை சொல்லவே முடியல. நான் அன்னைக்கு தோத்துட்டேன். அன்னைக்கு நான் வந்துட்டு சொல்ல முடியல. அடுத்தடுத்து இதனாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பிசாசுக்கு ஒருத்தவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டவருக்கு அவன் இடம் கொடுக்க விடவே மாட்டான்.